Hi friends, welcome to the channel. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோன் அடிக்ஷன். அதாவது ஃபோன் அடிக்ஷனை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாரி, நான் கொஞ்சம் உளர்றேன். இது வந்து நான் கேமரா பற்றி முன்னாடி பேசினதில்ல, அதனால் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது எனக்கு. அதனால தான் ஒரு மாதிரி திக்கி 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 பேசுகிறேன். மற்றபடி அதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. மற்றபடி நான் நல்லா பேசுகிற ஆள். இப்பதான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு போடுறனால எனக்கு கொஞ்சம் திக்குது. ஒரு மாரி பயமா இருக்கு எனக்கு ஒரு மாரி. யாரும் பார்க்குறவங்க தப்பா நெனச்சுருவாங்களோ அப்டின்ட்டுன்னு. வீட்லயும் கொஞ்சம் திட்டுறாங்க. "என்னடா ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்டின்ட்டுன்னு. ஸோ எனக்கு ஒரு ஆசை, ஒரு யூடியூபரா எல்லாரும் மாரி ஆகணும் அப்டின்ட்டுன்னு. சரி, அதெல்லாம் விடுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, ஃபோன் அடிக்ஷன பத்தி தான் பார்க்க போறோம். மத்தவங்க எப்படின்னு தெரியல. நான் எப்படி ஃபோனுக்கு அடிக்ட் ஆனேன்னு பத்தி சொல்றேன். அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னும் சொல்கிறேன். நீங்கள் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃப்பில். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் எப்படி ஃபோனுக்கு அடிக்ட் ஆனேன்னா, சின்ன வயசுலேருந்து நான் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, சோஷியலைஸ் ஆகாத ஒரு பையன். யாரு கூடயுமே மிங்கிள் ஆக மாட்டேன். யார்ட்டயும் சேர மாட்டேன், யார்ட்டயும் பேச மாட்டேன். டிவி டிவி வீட்டில் இருந்தால் டிவி பார்ப்பேன். எவ்வளோ நேரம் வேணாலும் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. நான் ஒரு 10 வயசாச்சு, 11 வயசாச்சு, 12 வயசாச்சு, 13 வயசு. கரெக்ட்டா அந்த 13 வயசு ஆகும்போது டச் ஃபோன் அதுவும் இந்தியால லான்ச் ஆகுற டைம். எனக்கு ஒரு 13 வயசுனா எப்ப 2013, 14 அந்த டைம் நான் சொல்றேன். அப்போ இந்தியால லான்ச் ஆகும்போது டச் ஃபோன்ஸ், அதாவது சின்ன சின்னதா இருக்கும்ல. அப்பதான் எங்க வீட்ல ஃபோன் வாங்குனாங்க எங்க அப்பா. நான் அப்படியே அந்த டைம்ல அந்த ஃபோன பார்த்து 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 அப்படியே வளர்ந்தனால, அம் அப்படியே ஒரு மாரி சோஷியல் மீடியா அப்படின்னு கொஞ்சம் அடிக்ட் ஆயிட்டேன். எனக்கு ஒரு 12 வயசு ஆகும்போது தான் நானே சோஷியல் மீடியாக்குள்ள போனேன் சொல்லப்போனா. ஒரு Instagram, Facebook அப்படின்ட்டுன்னு. ஆனா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு வயசு பார்த்தீங்கன்னா 23. என்னால விட முடியல. எனக்கு Instagram டெலீட் பண்ணிருவேன். ஆனா, டெலீட் பண்ணி அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தோணும். யாராச்சும் நம்ம ஸ்டோரிய பார்த்துருப்பாங்களோ, யாராச்சும் நமக்கு லைக் போட்டிருப்பாங்களோ, திருப்பி போவோம் அப்படின்னு திருப்பி டவுன்லோட் பண்ணி உள்ள போறது. இ வாட்ஸ்அப் கண்டிப்பா வேணும். அதனால வாட்ஸ்அப் மட்டும் வச்சிருப்பேன். Facebook அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டேன். ஆனா Instagram யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். Instagram, YouTube ஏதாவது ஒரு மூவிஸ் பார்க்குறது, டவுன்லோட் பண்ணி பார்க்குறதுன்றது. ஃபோன் இல்லாம என்னால இருக்கவே முடியல. அப்பதான் நான் ஒரு நாள் யோசிச்சேன். YouTubeல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஹவ் டூ ஸ்டாப் இந்த மாரி சோஷியல் மீடியாலாம் எப்படி ஸ்டாப் பண்ணலாம்? நீங்க எப்படி ஃபோன் அடிக்ஷன்லேருந்து வெளிய வரலாம்? அப்படின்னு. அதாவது பார்த்தீங்கன்னா, பேசிக்கா நம்ம யாருமே சின்ன வயசுலேருந்து அடிக்ட் ஆகுறவங்க இல்ல. அதனால நமக்குள்ள அந்த பழக்கம் எப்படி வருதுன்னா, எப்படி சொல்ல? எந்த ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து ஒரு 3 நாள், 4 நாள் பண்றோமோ, அந்த 4வது நாள் நமக்கு இது ஒரு ஹேபிட் ஆயிடும். இந்த ஹேபிட்ட நம்ம எப்படி குயிட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி ரொம்ப சிம்பிள். நம்ம குயிட் பண்ணணும்னு நெனச்சோம்னா, நம்மளால குயிட்டே பண்ண முடியாது. அதுக்கு பதிலா நம்ம வேற விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணி பண்ணோம்னா, நம்ம ஈஸியா அந்த விஷயத்த பண்ணிறலாம். இதுதான் இதுதான் இதோட விஷயம். நான் எப்படி குயிட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்ப Instagram யூஸ் பண்ணாம இது 1 மந்த் ஆகுது. நான் லாகினே பண்றதில்ல. அதுக்கு பதிலா மார்னிங் நான் வெள்ளன எந்திரிச்சுக்குவேன். மார்னிங் வெள்ளன எந்திரிச்சுக்குவேன். சன்லைட்ட பார்க்குறது, நமக்குள்ள எப்படி சொல்ல, ஒரு மெடிடேஷன், ஒரு புக்ஸ் ரீட் பண்றது, ஒரு புஷ் அப்ஸ் எடுக்கிறது. இந்த மாரி நம்ம ஆக்டிவா வச்சுக்கிட்டா, நம்ம அந்த சோஷியல் மீடியாக்குள்ள இருக்க மாட்டோம். ஸோ, இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் சேனல். ஸோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.